ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கேல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிரேக்கப் பெயின் பின்னாடி இருக்கிற சைக்காலஜி அண்ட் பிரெயின் கெமிஸ்ட்ரி பற்றி பார்த்தோம். இப்போ குயிக்காக அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேசலாம். த 5 ஸ்டேஜஸ் ஆஃப் பிரேக்கப். டினையல்லேருந்து அக்செப்டன்ஸ் வர ஒரு ஸ்டேஜும் நம்ம இமோஷனல் ஜேர்னியில் ஒரு முக்கியமான பார்ட். இந்த ஸ்டேஜஸ் புரிஞ்சுக்கிட்டா ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு கிளாரிட்டி வரும், கன்ஃபியூஷன் கம்மியாகும், ஹீலிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ வாங்க இந்த பிரேக்கப் ரெக்கவரியோட ரியல் ரோட் மேப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டினையல். டினையல்னா திஸ் இஸ் ஓவர் அப்படின்ற விஷயத்த நம்ம ஏற்றுக்காமல் டினை பண்ணுறது. இது சரியாகும், அவங்க திரும்ப வருவாங்க, இது ஜஸ்ட் டெம்பரரி ப்ராப்ளம்னு அந்த சடன் லாஸை அக்செப்ட் பண்ண முடியாமல் நம்ம பிரெயின் நம்மளை கன்வின்ஸ் பண்ணும். இந்த டினையல் ஸ்டேஜை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணணும். பழைய சேட்ஸ், ஃபோட்டோஸ், மெமரிஸை ரிப்பீட்டடாக விசிட் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ணுங்கள். முடிஞ்சால் அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஓவர் இமேஜினேஷனை அவாய்ட் பண்ணுங்கள். ஹோப் இருக்கிறது தப்பு இல்லை, பட் ஃபால்ஸ் ஹோப் ரொம்ப டேஞ்சரஸ். ஸ்டேஜ் 2 ஆங்கர். கோவம் வர ஸ்டேஜ். அவங்க இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் அவங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணிட்டாங்களே, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், இப்படியெல்லாம் யோசிச்சு கோவம் வரும். ஏன் இப்படி நடக்குது? பெயினை கவர் பண்ண நம்ம மைண்ட் ஆங்கரை யூஸ் பண்ணும். இந்த ஸ்டேஜில் கோவத்தை சப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அதை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுங்க. ஒரு தமிழ் மூவியில் ஹீரோ ஒரு கிரிக்கெட் கேமில் டக் அவுட் ஆகிட்டாருன்னு கோவப்பட்டு கத்துறப்போ அதை அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி அடுத்த பவுலிங் சான்ஸ் வரப்போ பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருன்னு ஒரு எக்ஸாம்பிள் வரும். அந்த மாதிரி தான் நம்ம கோவத்தை ஒரு ப்ரொடக்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும். ஜிம், ரன்னிங் ஆர் ஈவன் ரைட்டிங் யுவர் ஃபீலிங்ஸ் டவுன், இது கூட நீங்கள் ட்ரை பண்ணணும். சோஷியல் மீடியாவில் இன்டைரக்டாக போஸ்ட் பண்ணுறது, என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு கோவப்பட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஸ்டாக் பண்ணுறது, இந்த ஹேபிட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கோவம் கரெக்ட் தான், ஆனால் அந்த கோவத்தை ராங்கான டைரக்ஷனில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் டைம். அதை ரைட்டான டைரக்ஷனில் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டேஜ் பார்கெனிங். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்தால் இது நடந்திருக்காது, இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்தா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவேன்னு சுச்சுவேஷனை திரும்ப நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, பாஸ்ட்டை ஓவராக அனலைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம மட்டும் தப்பு இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரிலேஷன்ஷிப் 2 பேரோட எஃபர்ட், ஒன் சைடு மட்டும் ப்ளேம் பண்ணிக்காதீங்க. திரும்ப போகணுன்னு நீங்கள் மட்டும் நினச்சா பத்தாது. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் தான் இதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறத நிறுத்துங்க. ஸ்டேஜ் 4 டிப்ரெஷன். இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எனர்ஜி ரொம்ப டவுனாக இருக்கும், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, ரொட்டீன் லைஃப்பை மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் ஃபுட் ரொம்பவே முக்கியம், அதை எதுக்காகவுமே விட்டு கொடுக்காதீங்க. தனியாக இருக்கணும்னு நினைக்கிறது கொஞ்ச நேரத்துக்கு ஓகே, பட் உங்கள் லவ்டு ஒன்ஸ் கிட்டேருந்து டோட்டலாக ஐசோலேட் ஆகாதீங்க, அது உங்கள் ஃப்யூச்சரை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். சப்போஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தால் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் கூட எடுத்துக்கலாம். ஒரு தெரப்பி, ஒரு கவுன்சிலிங். நமக்கு ஃபிசிக்கலாக பிரச்சனை வந்தால் மெடிசன் எடுக்கிற மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ ஒரு தெரப்பிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க when you feel more depressed. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ் பர்மனெண்ட் கிடையாது. டைம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஸ்டேஜ் 5 அக்செப்டன்ஸ். மூவிங் ஆன் ஸ்டேஜ். திஸ் இஸ் ஓவர், லைஃப் இதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகித்தான் ஆகணும்னு அக்செப்டன்ஸ் வரும். 4 ஸ்டேஜஸ்லையுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் பிரெயின் இந்த 5th ஸ்டேஜை நியூ நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் நீங்கள் புதுசாக ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணுங்கள். செல்ஃப் க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், லைக் கெரியர், ஃபிட்னஸ், உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸ். பாஸ்ட்லேருந்து இருக்க லெசன்ஸை மட்டும் கேரி பண்ணுங்கள், பெயினை கேரி பண்ணவே பண்ணாதீங்க. மூவ் ஆன் ஆகிறது தப்பே கிடையாது, மூவ் ஆன் ஆகிறது பெயின் இல்லாமல் இருக்கிறது. ஸோ எந்த கில்ட்டும் இல்லாமல் ஒரு நியூ லைஃப்பை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரேக்கப் பெயின்ஃபுல் தான், ஆனால் இதுவும் ஒரு க்ரோத் ஃபேஸ் தான். நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் உங்கள் பிரெயின் உங்களை ஓவர் பவர் பண்ணாமல்
பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணால் நம்ம ஈஸியாக இந்த பெயின்லேருந்து வெளில வரலாம். பிரேக்கப் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் டாபிக் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ until then, stay tuned to Kale Podcast everywhere.